மத்தேயு 26ஆம் அதிகாரம் நீங்கள் மத்தேயு 26 40-41 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் அங்க வியாக்குலப்படவும் ஜெபம் பண்ணவும் அங்கே கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். அவருடைய வேர்வு ரத்தமாக வெளிவருகிறதை பார்க்கிறோம். அவன் சீஷர்கள் அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? தூங்கின்னு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? ஆமீன். அப்போ நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது ரொம்ப முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது.